அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில தினங்களில் நம்மெல்லாம் ரமலானினுடைய அந்த மாதத்தை நோக்கி நம்மெல்லாம் எதிர்பார்த்த வண்ணமாக நம்மெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய அந்த ரமலானினுடைய அந்த தினத்தில் ஒரு மிக புனிதமான பரக்கத்து பொருந்திய ஒரு நேரம் இருக்கிறது. அதுதான் சஹரினுடைய நேரம். அந்த நேரத்திலெல்லாம் வலிமார்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்கின்ற விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹரினுடைய நேரத்தில் அவர்களெல்லாம் இறைவனிடத்தில் தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அஞ்சி கேட்பார்கள், துஆ கேட்பார்கள் என்கின்ற வாசகம், அந்த விஷயம் ஆயத்தாக குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ்வினுடைய பரக்கத் பொருந்திய அவனுடைய பொருத்தம் பெற்ற பாவங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் வலிமார்கள் எல்லாம் பெரும் இமாம் பெருமக்கள் இது போன்ற நபர்கள் எல்லாம் அந்த நேரத்தை ஒரு குறிப்பாக்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சொல்ல போனால் தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த நேரங்களில் இறைவனிடத்தில் கையேந்துதல் என்கின்ற ஒரு விஷயம், இறைவனிடத்தில் பாவம் தேடுதல் என்கின்ற ஒரு விஷயம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் தெளிவு பெறுகிறது. ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவார்கள், இறைவன் அந்த ஒவ்வொரு நாளினுடைய இரவு பொழுதிலும் இறைவன் அந்த மூன்றில் இறுதி பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இரவனுடைய இறுதி பகுதியும் அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மக்கள் இடத்திலே கேட்கின்றான், மை யதுஉனி, என்னை அழைப்பவர்கள் எவரேனும் உண்டா, ஃபஸ்தஜீபு லஹு, அவருக்கு நான் பதில் கொடுக்கிறேன்றான். அடுத்து கேட்கிறான், என்னிடத்தில் எவரேனும் தன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் எவரேனும் கேட்பவர் உண்டா, உமை யஸாலுனி, என்னிடத்தில் எவரேனும் கேட்பவர் உண்டா, அவருக்கு நான் அவர் கேட்டதை கொடுக்கிறேன், ஃபஅதைதுஹு, நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். உமை யஸ்தக்ஃபிருலி, என்னிடத்தில் எவரேனும் பாவம் மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, ஃபக்ஃபிர் லஹு, அவரை நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து காட்டுகின்றார்கள். அப்போ அந்த நேரம் என்பது பரக்கத்து பொருந்திய நேரம். அந்த நேரத்தில் மற்ற காலங்கள் நம்மளால் எந்திக்க முடியாது, அல்லாஹ் நாடுனதுக்கு. ஆனால் அந்த நோன்பு காலம் வருகின்ற பொழுது அதற்கு நாம் எந்திக்க முடியும், சஹருடைய நேரம் நம்மளால் எந்திக்க முடியும். அப்போ அந்த நேரத்தை நம்மெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.